அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2025. பிரகஸ்பதி, பொன்னன், தேவகுரு இப்படிலாம் அழைக்கப்படக்கூடிய ஒரே சுபகிரகம் நம்முடைய குரு பகவான் மட்டும்தான். இயற்கை சுபர், முழுமையான சுபர். இதனாலேயே இந்த சுபகிரகத்துடைய பெயர்ச்சிக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. குரு பெயர்ச்சினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இயற்கை சுபர். குருனாலே நல்லவர், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு கிரகமாக இருக்கார். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு டிரான்சிட் ஆக போறாரு. மேலும் இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அதாவது மிருகஷீரிடம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதுரை நட்சத்திரம், புனர்பூசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள்லாம் மிதுன ராசியில இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் வைஸா மிதுன ராசியை அப்படியே கடக்க முயற்சி பண்ணுவாரு. அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா மிருகஷீரிடம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு. அடுத்து ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்தோம்னா திருவாதுரை நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு. ஃபைனலா ஆகஸ்ட் 13 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் பார்த்தோம்னா தன்னுடைய சுய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை தொடருவாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலை அடைந்து நம்முடைய மிதுன ராசியிலேயே வக்ரத்திலேயே டிராவல் பண்ணுவாரு. இப்போதைக்கு பார்த்தோம்னா மே 14 இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் சுமார் ஒரு 158 நாட்கள் இந்த மிருகஷீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ணுவாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா தெளிவா பார்க்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா பார்க்கலாம். 21வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், மகர ராசிக்குரிய ஒரு நட்சத்திரம். மகர ராசியில 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் மட்டும் வரும். முதல் பாதம் தனுசு ராசியில வந்துடும். 2, 3, 4 இந்த பாதங்கள்ல பிறந்தவர்களா இருந்தீங்கன்னா நீங்க மகர ராசியா இருப்பீங்க. நம்முடைய ராசிநாதன் சனி பகவான், நட்சத்திரநாதன் சூரிய பகவான். எனவே சனி பகவானுடைய ராசியில சூரிய பகவானுடைய நட்சத்திரமாக இந்த உத்திராட நட்சத்திரம் வரும். இப்போ இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இயற்கை சுபர் 6ல போய் அமர்றது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இருப்பினும் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரப்படி பார்த்தோம்னா குரு நமக்கு முழுமையான அசுப கிரகமா வந்துடும். அதாவது 3, 12க்குரிய ஒரு கிரகமா வந்துடும். அந்த 3, 12க்குரியவர் 6ஆம் இடத்துல போய் அமர்றது திடீர் விபரீத ராஜயோகம். அது ஒரு மிக உன்னதமான அமைப்பா நான் சொல்லுவேன். 5ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் நல்லது பண்றதை விட 6ஆம் இடத்துல போய் அமர்ந்து நல்ல பலன்களை மிக அதிகமா நமக்கு கொடுப்பாரு. 5ஆம் இடத்தோட கம்பேர் பண்ணும்போது 6ஆம் இடம் குருவுக்கு நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரப்படி ரொம்ப சிறப்பான இடமாக பார்க்கப்படுது. அதே குரு பகவான் பார்த்தோம்னாக்கா மிதுன ராசியில சஞ்சாரம் செய்து 3 நட்சத்திரங்களை கடந்து வருவாரு. அதாவது மிருகஷீரிடம், திருவாதுரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களையும் கடந்து அப்படியே கடக ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு. மீண்டும் பின்னோக்கி வக்ரகதியாகி மீண்டும் மிதுனத்துக்குள்ளே வருவாரு. இதுல மிருகஷீரிடம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்லது. நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு செவ்வாயுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்யறது மிக அற்புதமான பலன்களை கட்டாயமா கொடுக்கும். அடுத்த திருவாதுரை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம். கரெக்டா ஜூன் 13 இருந்து பார்த்தோம்னா திருவாதுரை நட்சத்திரத்துல தன்னுடைய சஞ்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ராகுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் ராகு பகவான் 2ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்காரு. மேலும் குரு பார்வையில ராகு பகவான் இருப்பாரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பெருசா மைனஸ் இல்ல. ராகுடைய நட்சத்திரத்துல குரு சஞ்சாரம் செய்தாலும் அது நமக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும். பெருசா நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸை கண்டிப்பா கொடுக்காது. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னாக்கா புனர்பூசம் நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வாரு. புனர்பூசம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் தான். தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப விசேஷம் தான். இருப்பினும் தன்னுடைய சுய நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ரொம்ப சூப்பர் பாசிட்டிவான பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த இடம் 6ஆம் இடமா இருக்கிறதுனால திடீர் விபரீத ராஜயோகத்தை தன்னுடைய சுய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யும் போது மிக அற்புதமான முறையில கண்டிப்பா கொடுப்பாரு. சோ அதன் வகையில நம்ம இதை ஆல்மோஸ்ட் ஃபேவராவே எடுத்துக்கலாம். இந்த 3 நட்சத்திரங்களின் வழியா தான் நமக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை குரு பகவான் நமக்கு வழங்க போறாரு. சுமார் ஒரு 158 நாட்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷன் எடுத்திருக்கோம். ஏன்னா குரு பகவான் அதிசாரமாக கடகத்துக்கு போயிட்டு மீண்டும் வக்ரகதியில திரும்ப வராரு. திரும்பவும் மிதுனத்துக்கே வருவாரு. பொதுவா ஒரு ராசியை கடக்கிறதுக்கு குரு பகவான் 1 வருடம் ஆகும். ஆனா இந்த டைம் பார்த்தோம்னாக்கா அதிசாரமா கடகத்துக்கு போயிட்டு மிதுனத்துக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. எனவே ஒரு 158 நாட்களுக்கான ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த பலன்களை இப்போ டீடெயிலா பார்க்கலாம்.
முதலாவதா குரு வந்து செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகசீரிடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது இவ்வளவு நாள் இருந்த மன வருத்தங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுத்துருவாரு. இவ்வளவு நாள் மன ரீதியா இருந்த தாக்கங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துருவாரு. ஏன்னா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யாஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டு அதிபதியுடைய நட்சத்திரத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மன ரீதியா என்னெல்லாம் கவலை இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. இவ்வளவு நாள் இருந்த மனபாரங்கள் கண்டிப்பாக குறையும். நீங்க எந்த நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா மாறிடும். அந்த விஷயம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா மாறிடும். சோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம் இதெல்லாம் நிவர்த்தியாகும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகும். தாயாருடைய அந்த உறவு நிலையில இருந்த விரிசல்லாம் நிவர்த்தியாகும். எனவே தாய் வழி உறவுகள் இவர்களோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நிவர்த்தியாகி ஒற்றுமையாகக்கூடிய ஒரு தன்மையை இது காமிக்குது. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பம், குளறுபடி, தடுமாற்றங்கள்லாம் இப்ப நிவர்த்தியாகும். கல்வியில மிக அபாரமான வளர்ச்சியை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா அறுவடை செய்யலாம். அதுலயும் சனி பயிற்சி நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. 7.5 சனி விலகுது, பிளஸ் வந்து முயற்சி சனி ஆக்டிவேட் ஆகுது. இந்த முயற்சி சனி நிச்சயமா நீங்க இறங்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு அற்புதமான வெற்றியை நிச்சயமா இந்த காலகட்டம் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும்போது புதிய முயற்சிகளை எடுக்க வச்சு அதுல வெற்றியை கொடுப்பாரு. 7.5 சனியில என்னெல்லாம் அனுபவ பாடங்கள்லாம் கத்துக்கிட்டீங்களோ அந்த அனுபவ பாடங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த அனுபவ பாடங்களை அடித்தளமா மாத்தி இப்ப புதுசா ஒரு விஷயத்துல இறங்கி பார்ப்பீங்க. அந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எனவே மாணவ மாணவிகளுக்கு மிக சாதகமான காலகட்டமா தான் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை நான் பாக்குறேன். மே மாதத்துக்கு மேல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தடுமாற்றங்களை நிவர்த்தியாகும். அதே போல கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகள் ஏதாச்சும் அரியர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்கு. அடுத்து கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலை ஏதாச்சும் உங்களுக்கு இடர்பாடு கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கலாம். கல்வியை தொடர முடியாத ஒரு சிச்சுவேஷன் யாருக்காச்சும் கிரியேட் ஆயிருக்கலாம். அந்த தொய்வு நிலையெல்லாம் இப்ப நிவர்த்தியாகி ஒரு தெளிவான மனநிலையோட நம்ம எதை நோக்கி பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷனோட பயணிக்கக்கூடிய வல்லமையை இந்த காலகட்டம் நமக்கு நிச்சயமா கொடுத்துரும். அதே போல கல்வியில நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கான நல்ல ஸ்கோரை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்க அறுவடை செய்யலாம். ரிசல்ட் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா தான் அமையும். நெகட்டிவ்ல கண்டிப்பா போகாது. எனவே கல்விக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இந்த குரு பயிற்சி. மே மாதத்துக்கு மேல கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா மாறுது. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு உண்டு. இந்த காலகட்டங்களில் புதுசா வண்டி வாகனம் வாங்குவாங்க. அப்படின்னா பழைய வண்டியை புதுப்பிப்பாங்க. பழைய வண்டியை பழுது பார்த்தல் சம்பந்தமான செலவுகளை செஞ்சு அதை உங்களுக்கு சாதகமா மாத்திப்பீங்க. மேலும் புதிய வண்டியா வாங்கலினாலும் யூஸ்டு வண்டியாச்சும் வாங்குவீங்க. செகண்ட் ஹேண்ட்ஸ்லயாச்சும் ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டு. அடுத்தது அதே செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா நமக்கு லாபாதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்ணுவாரு. லாபாதிபதி மேல தனக்காரகனான குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. பொருளாதாரத்திற்கு காரகமே குரு பகவான் தான். ஆனா என்ன நமக்கு 3-12 ஒரு கிரகமா வந்துடுது. இருப்பினும் லாபஸ்தானாதிபதி மேல குருவுடைய சஞ்சாரம் மிக உன்னதமான சஞ்சாரம் தான் அது. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு மேல பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட தொய்வு நிலை எல்லாம் சரி செய்யப்படும். கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் அப்படிங்கிறது தான் மகரத்துக்கு ஒரு பெரிய தடையா இருந்திருக்கும். ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில ஒரு முடக்கத்தன்மையில மகரம் போய் மாட்டிருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டம் பொருளாதாரத்துக்குலாம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. பணப்பற்றாக்குறை, கடன் சுமை இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட அந்த முடக்கத்தன்மையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்துரும். பொருளாதார வளர்ச்சி கட்டாயமா உண்டு. பொருளாதார ரீதியா எதெல்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த விஷயம்லாம் இப்ப ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. பொருளாதாரத்துல ஒரு அற்புதமான ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடன் சுமை மேஜரா இருக்குன்னா அந்த கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டம். அதுக்கான வாய்ப்புலாம் இப்ப மிகச்சிறப்பான முறையில கிடைக்கும். நீண்ட நாள் கடன் சுமை இப்ப குறையும். அதுக்கான முயற்சிகள்ல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடந்த காலகட்டங்கள்ல அர்த்தமே இல்லாத விஷயங்களுக்கு எல்லாம் கடன் வாங்கியிருப்போம். எதுக்கு கடன் கட்டுறோம்னு தெரியாது, வட்டிக்கு மேல வட்டி கட்டிட்டு இருந்திருப்போம். ஆனா இப்போ கடன் வாங்கி ஏதாச்சும் சுப விஷயம் பண்றதுக்குலாம் முயற்சி பண்ணுவோம். இந்த நேரத்துல நீங்க கட்டக்கூடிய கடன், இந்த நேரத்துல வாங்கக்கூடிய கடன்லாம் உங்களுக்கு சுபத்தன்மைக்கான ஒரு அடித்தளத்தை போடும். ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க, பழைய கடனை கட்டி முடிப்பீங்க, புதுசா ஏதாச்சும் கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இப்போ வாங்குற கடன் உங்களுக்கு சுபத்தன்மையை கொடுக்கும், சுப மாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது மூத்த சகோதரத்துவம், மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப மாற்றம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உண்டு. ஏதோ ஒரு விதத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல சுப மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. மேலும் மூத்த சகோதரத்துவம், மூத்த மகன், மூத்த மருமகன் இவர்களால ஒரு அற்புதமான ஆதாயத்தையும் இந்த காலகட்டங்களில் அறுவடை செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அவருடைய சப்போர்ட்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் இவர்களோட ஏதாச்சும் மன கஷ்டம், வருத்தம் ஏதாச்சும் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும்.
அடுத்து பார்த்தோன்னா அந்த மூத்த சகோதரத்துவம், மூத்த மகன் அல்லது மகள், அதே போல மூத்த மருமகன், இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் சுப விரய செலவு இந்த காலகட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவா தான் இருக்கும். பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்தது பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இருந்து குரு டிரான்சிட் ஆகி 6ஆம் இடத்துக்கு போற அமைப்பை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். பிள்ளைகளோடு ஏற்பட்ட மன வருத்தம், மனக்கவலை, பிள்ளைகளால ஏற்பட்ட மனசஞ்சலம், இதெல்லாம் அந்த குறைகள் எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளுடைய முழுமையான ஒத்துழைப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். பிள்ளைகளால ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டமா இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இப்ப வந்துடும். பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியா ஏதாச்சும் விரை செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த விரை செலவுலாம் இப்ப டோட்டலா குறையும். இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு செலவு செய்யற தன்மைக்கு பக்குவ நிலைக்கு மாறுவாங்க. சோ அந்த அமைப்புல ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. அந்த முயற்சிகள்ல ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செய்தி, அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். ரொம்ப நாளா பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் நடக்கல, அது சம்பந்தமான விஷயங்கள வருத்தமா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த காலகட்டங்கள்ல அது சம்பந்தமான விஷயங்கள நல்ல செய்திகளை கட்டாயமா அறுவடை செய்யலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது ராகுடைய நட்சத்திரத்துல ஜூன் 13ல இருந்து குரு பகவான் தன்னுடைய சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிருவாரு. சோ இந்த ஜூன் 13க்கு பிறகு ஃபேமிலில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கட்டின வீட்டை பூர்த்தி செய்து கிரக பிரவேசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்தது ஃபேமிலில இருந்த குழப்பங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஃபேமிலில இருந்த குழப்பமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு தெளிவு, ஒரு முடிவு கிடைக்கும். நிறைய பேர் தனி குடித்தனம் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இப்ப இந்த நேரத்துல முயற்சி பண்ணலாம். அதுக்கான முடிவு, ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதே போல வீடு மாற்றம் பண்றது, இடமாற்றம் பண்றது. இப்ப நீங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா அந்த வாடகை வீடு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஒரு கம்ஃபர்டபுளான வீடுக்கு சேஞ்ச் ஆவீங்க, மாற்றம் அடைவீங்க. அதே போல வீட்டுல ஏதாச்சும் பழுது பார்த்தல் சம்பந்தமான விஷயங்களை ஏதாச்சும் சுபவிரய செலவுகளை பண்ணி வீடை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா நீங்க சேஞ்ச் பண்ணிப்பீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கடந்த காலகட்டங்களில் கொடுத்த வாக்கு இந்த காலகட்டங்களில் காப்பாற்ற முடியும். மேலும் இந்த காலகட்டங்களில் புதுசா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக ரொம்ப அதிகமா உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படலாம். கொஞ்சம் கடினமா முயற்சி பண்ணி அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படியே நீங்க கொடுத்தாலும் அந்த வாக்கை காப்பாத்திடலாம். ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் அதிகமா கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அடுத்து ராகு 2ல இருக்கிறதுனாலையும் குரு பகவான் ராகுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறதுனாலையும் மேலும் குருடைய பார்வை ராகு மேல இருக்கிறதுனாலையும் ஃபேமிலி ரிலேட்டடா தொடர்ச்சியா சுபவிரய செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கட்டாயமா இருக்கும். ஃபேமிலிக்குன்னு ஏதாச்சும் கண்டிப்பா சுபவிரய செலவு பண்ணுவீங்க. அது வாட் எவர் எந்த வெரைட்டி ஆஃப் செலவா இருந்தாலும் சரி, ஃபேமிலி சார்ந்த வகையில ஏதாச்சும் சுபவிரய செலவு கட்டாயமா இருக்கும். அது குடும்பத்துல திருமணமா இருக்கலாம், அல்லது கிரக பிரவேசமா இருக்கலாம், அல்லது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, கட்டின வீட்டை பூர்த்தி பண்றது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வைக்கிறது, வாட்எவர் அது எந்த டைப்ல வேணாலும் வரலாம். ஆனா ஃபேமிலி ரிலேட்டடா கட்டாயமா சுபவிரய செலவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அந்த செலவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும். அர்த்தம் இல்லாத செலவுகளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அர்த்தம் உள்ள செலவுகளா இருக்கும். அதன் வகையில மகரத்துக்கு இந்த காலகட்டம் மிக மிக சாதகமான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த 7.5 வருஷமா மகரம் படாத பாடுபட்டுச்சு. ஏன்னா 7.5 சனியில நிறைய பேர் பார்த்தோம்னா லைஃப் எப்படி பின்னோக்கி போயிட்டாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு வெறுத்து போற ஒரு தன்மைக்கு அந்த மனநிலையை அந்த 7.5 சனி மாத்திட்டு இப்ப நிறைய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு இப்பதான் லைஃப்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அதுலயும் இந்த டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டமா கடந்த காலகட்டம் இருந்திருக்கும். யாரெல்லாம் நல்லவன் யாரெல்லாம் கெட்டவன் தெரியாம லைஃபை போய் அப்படியே பணைய வச்சிருப்பாங்க. லைஃப்ல அதிகமான ரிஸ்க் எடுத்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் மாட்டி சம்பந்தம் இல்லாத விஷயங்களுக்கு இவங்க கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். அந்த குழப்பங்கள், அந்த வருத்தங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகி அந்த கரைகள்லாம் இப்ப விலகி நமக்கு ஒரு புதிய பொற்காலம் பிறக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். இந்த நேரத்துல நீ எடுக்கிற முயற்சி 100% வெற்றியை கொடுக்கும். தசாபுக்தி மட்டும் ஃபேவரா இருந்துச்சுன்னா, உடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி மட்டும் ஃபேவரா இருந்துச்சுன்னா 100% உங்களுக்கு மிக அற்புதமான வெற்றிகள் கிடைக்கும். தசாபுக்தி ஃபேவரா இல்லைனாலும் ஒரு சில தடுமாற்றங்களோட நல்ல செய்திகளையும் நல்ல மாற்றங்களையும் நிச்சயமா அறுவடை செய்வீங்க. அதுக்கான அடித்தளம் இப்போவே அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். அடுத்தது குரு தன்னுடைய சுய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்வார். புனர்பூசம் நட்சத்திரத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் திடீர் விபரீத ராஜயோகம் முழுமையா கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புல தான். கரெக்டா ஆகஸ்ட் 12க்கு மேல திடீர் மாற்றங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும். அது சுப மாற்றமா இருக்கும். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா திடீர்னு ஒரு பொருளாதார வரவு. நீ எப்பயோ கொடுத்த பணம்லாம் இப்ப திரும்ப உங்க கைக்கு திடீர்னு கிடைக்கும். அந்த ஒரு ஜாக்பாட் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. ஏதோ ஒரு ரூபத்துல பொருளாதார வரவு மிக அற்புதமா இருக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு பொருளாதார வரவு கிடைக்கும். அதே மாதிரி சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா ஆகஸ்ட் 12க்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ரொம்ப
நாள் ஆசையில இந்த நேரத்துல எதிர்பார்க்காத டைமிங்ல டக்குன்னு நமக்கு நிறைவேறும். சோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மிக அற்புதமான தொழிலும் மிக அற்புதமான உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். உத்தியோகம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொய்வு நிலையெல்லாம் இப்ப நிவர்த்தியாகி ஒரு தெளிவான நிலைக்கு மாறி சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இந்த அமைப்புகள்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்து திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகளை கட்டாயமா எதிர்பார்க்கலாம். குரு 6ல இருந்தாலும் அவர் நமக்கு ஒரு பாவ கிரகம் 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். அதனால இந்த காலகட்டங்கள்ல தடை தாமதத்தோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருமண முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஃபேமிலில நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால ஃபேமிலி ஒரு தடையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இந்த திருமண முயற்சிகளுக்கு. இருப்பினும் சுப பேச்சுவார்த்தைகள் ஃபேமிலில கட்டாயமா நடக்கும். ஏன்னா குரு பார்வை 2க்கு நமக்கு கிடைக்குது. அதனால ஃபேமிலில சுப பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும். திருமண முயற்சிகள்லாம் தடை தாமதத்தோட ஒரு சில குழப்பங்களோட நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி திருமணமாகி கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஒத்து போகாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்களுக்குலாம் ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமா இருக்கும். கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அந்த தடுமாற்றமான சூழ்நிலை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத சூழ்நிலை இப்ப அப்படி நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கேது அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கடந்த காலகட்டத்திலையும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில மன வருத்தங்களை கொடுத்திருந்திருக்கலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும். உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ, உங்க வாழ்க்கை துணையால உங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு சில வருத்தங்கள் வரலாம், குறிப்பா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல. சோ அதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நெகட்டிவா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நெகட்டிவா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இயற்கை சுபர் 6ஆம் இடத்துக்கு போகும்போது மறைமுக எதிரிகளை உருவாக்குவாரு. இந்த நேரத்துல யாரும் உங்களை டைரக்டா எதுக்க மாட்டாங்க. பின்னாடி முதுகுக்கு பின்னாடி இருந்துட்டு வேலை பார்க்கறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம். நான் இது சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா 7.5 சனியில நிறைய பேர் பார்த்துட்டாங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய துரோகத்தை பார்த்து தான் இப்ப அப்படியே கடந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால நான் இப்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை. இருப்பினும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருங்க. உடைய சீக்கிரட்டான விஷயங்களை யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா இஷ்யூ இல்ல. இருப்பினும் அஷ்டமத்துல கேது, 6ஆம் இடத்துல இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தி அதுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் இப்ப நிவர்த்தி கிடைச்சிரும், பயப்பட வேண்டாம். ரொம்ப நாளா ஹெல்த் வைஸா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைச்சிரும், பயப்பட வேண்டாம். அதுக்கான ப்ரீ ஒர்க்கை இப்ப பண்ணும். அதுல ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி முழுமையான நிவர்த்தியை கொடுக்கும். அதெல்லாம் மருத்துவ செலவு வருதுன்னா அதை தாராளமா பண்ணுங்க. இந்த நேரத்துல நல்லா செக்அப் எல்லாம் பண்ணி கரெக்டா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சீர்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி நெருக்கடி தன்மை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பழைய கடன்லாம் ஏதோ நம்மள கொஞ்சம் நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த நெருக்கடி தன்மை நல்லதுக்கு தான், அதனால பயப்பட வேண்டாம். அந்த நெருக்கடியோட அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைச்சிரும். டக்கு டக்குன்னு நமக்கு பணம் அரேஞ்ச்மெண்ட் ஆகும். கொடுத்த பணம்லாம் நமக்கு திரும்ப கைக்கு கிடைக்கும். அதனால நமக்கு இருக்கிற கடன் சுமையெல்லாம் அப்படியே டிஃபால்ட்டா நம்ம அப்படியே குறைச்சிட்டே வந்துரும். அந்த அமைப்பு நல்லா இருக்கு. மேலும் ஒரு சிலர் பழைய கடனை முடிச்சுட்டு புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். ஆனா வாங்கக்கூடிய கடன் சுப விரய செலவா மட்டுமே ஆகும். அர்த்தமற்ற செலவுகளா கண்டிப்பா ஆகாது. அர்த்தமுள்ள செலவுகளா மட்டுமே ஆகும். நல்லா பயப்பட வேண்டாம். கடன் வாங்கி நல்ல விஷயம் பண்ணலாம், சுப மாற்றம் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு தான். இருப்பினும் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை தாண்டி தயவு செஞ்சு காலை வச்சிடாதீங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க. உங்களுடைய லிமிடேஷன் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பிளான் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி கடன் வாங்கி சுப மாற்றம் செய்யறதுக்கு ஏதுவான காலகட்டம், பழைய கடனை கட்டி முடிக்கிறதுக்கு ஏதுவான காலகட்டம். அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முழுமையான மாற்றமும் முழுமையான வளர்ச்சியும் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உண்டு. அதையும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் தைரியம், மனதில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு, எந்த ஒரு விஷயத்திலையும் அசாத்தியமா இறங்கி அதுல வெற்றி அடையக்கூடிய வல்லமை இதெல்லாம் கொடுத்துருவாரு. அதனால எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். இனி வரக்கூடிய காலகட்டம் நமக்கு மிக மிக சாதகமான காலகட்டம். 2ல இருக்கிற ராகு மட்டும் பேச்சு வார்த்தைகளை ஒரு மாதிரி தடுமாற்றங்களை கொடுக்கும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். இருப்பினும் குரு பார்வையில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவராலா வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு மேல எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இன்னும் மைண்ட் நமக்கு இன்னும் ஷார்ப் ஆகும். அதே போல நிறைய பழம், காய்கறிகள் இதெல்லாம் அதிகமா எடுத்துக்கோங்க. தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய மனதையும் உங்களுடைய சிந்தனையும் தெளிவா வச்சுக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாலே போதும். நமக்கு இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான காலகட்டமாக அமையும். வாழ்த்துக்கள்.
இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள், உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில கட்டாயமா மாறுபடும். உங்களுடைய ஜனனகால ஜாதகம், உங்களுடைய தசா புக்தி தான் 70% பலன்களை கொடுக்கும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் 30% மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த 30%லையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது ட்ரை பண்றேன். அப்படி இல்லைனா மேல ஐ பட்டன்ல உங்களுக்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன். டைம் இருக்கிறவங்க அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். மற்றபடி கோச்சாரம் வெறும் 30% மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். உடைய தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில உடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஒரு வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க போய் ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு அந்த புரிதல் அப்படிங்கிறது மிக எளிமையா ஏற்படும். அதே போல இந்த காலகட்டங்கள்ல அவயோக தசை நடக்காம இருக்கிறது நல்லது. நல்ல யோக தசையா இருக்கு, லக்னாதிபதி தசை நடக்குதுன்னா நிச்சயமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கும். அதிகமா லக்னப்படி சுபத்தன்மையான தசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு பெருசா பாதிக்காது. அதுவே அவயோக தசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது. அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். சுபத்துவமான பலன்கள்லாம் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான். நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். சுப பலன்கள் அதிகமா இருக்கு, ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல உங்க ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் நடக்கும்போது சுபத்துவமான தன்மை, சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும். எனவே இந்த மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூவ் என்ன அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரமே போதுமானது. ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்தடுத்த மூவ்ஸை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த மார்ச் 29ல சனி பெயர்ச்சி நிகழ இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி நம்முடைய ராசிப்படி குரு பெயர்ச்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஸோ டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம். அதே போல ராசி, நட்சத்திரம், லக்னம், பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு காம்போலையும் ஜெனரல் பிரெடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்.